Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 27 part 2. ஓபன் பண்ணா அந்த மெலோ இருக்கான்ல அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாஸ் பாஸ் பாஸ்னு பேய் அடிச்ச மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடி வருவானா. என்னடா நாசமா போனவனே, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல, எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்திட்டு இருக்க பேப்பா இல்லன்னா எடியும் நானும் பேசிக்கிட்டே அந்த டைரக்டரை பார்க்க போனோம். பார்த்தா மனுஷன் அவரே தூக்குல தொங்கி செத்துட்டாருமா. உடனே அந்த மொட்டையும் பிடிச்சி பச்சை ஆத்துட்டுவான். ஏண்டா ஒரு ஹாஸ்டேஜ் அவனையே தூக்கு மாட்டி தொங்கி இருக்கான். அது வரைக்கும் நீங்க என்னடா அப்படி கிண்டிட்டு இருந்தீங்கன்னு. ஆனா மெலோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்லம்பா. இப்ப கிரா இந்த வேலையை பண்ணியிருந்தான்னா டெஃபினட்டா அவனுக்கு இவங்க யாரு என்னன்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பான். இப்ப அவரை போட்டு தள்ளினது நம்ம பையதான். டெத் நோட்டை பத்தி ஏதாச்சும் முக்கியமான தகவலை சொல்லிடுவாருன்னு சொல்லி இந்த வேலையை பார்த்திருக்கான். அதான் போன எபிசோடோட எண்டிங்ல பேனா எடுத்து என்னத்தையும் எழுத போனானே, அது இவரோட பேரை தான். அண்ட் இப்ப என்னன்னா கிரா வந்து ஒரு நார்மலான ஆளா இருந்திருந்தான்னா இவரை கிட்னாப் பண்ணதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்பட்டிருக்கவே மாட்டான். இவ்வளவு சீரியஸா டைரக்டரை போட்டு தள்ளி இருக்கான்னா டெஃபினட்டா இந்த கிட்னாப்பிங்க தெரிஞ்ச எவனோ ஒருத்தனா தான் இருக்கணும். அது யாரு என்னன்னு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேன்பா. அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டா நம்ம சீஃப் இருக்காரே அவரோட பொண்ணை கடத்தணுமாமா. அதாவது நம்ம லைட்டோட தங்கச்சிய பவர்ல இருக்க ஆளை நோண்டணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம டீம் ஆளுல காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் டைரக்டரை பத்தி ஏதாச்சும் நியூஸ் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி பரபரப்பா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கிட்னாப்பர்ஸ் இது வரைக்கும் எதையுமே சொல்லல. இப்போ அவரை கடத்தி வச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக எதுவுமே கேட்காம இருக்கானுங்க. ஒருவேளை அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கானுங்களா, ஒன்னும் புரியலையேன்னு ஒரே குழப்பம். அதே நேரம் நம்ம சீஃப் வந்தாருல FBI ஏஜென்ட், அவரை பத்தி கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்திருப்பாரு. பார்த்தா ஜான் மெக்கன்ரோன்னு சொல்ற அவரோட உண்மையான பேரு பாத்தீங்கன்னா லாரி கானர்ஸ். அவரு நிஜமாவே FBI ஏஜென்ட் தான். சீஃப் தான் அவசரப்பட்டு சட்டையை புடிச்சு ஓவரா கொஞ்சம் கத்திட்டாரு. டைரக்டர் டக்கிமுராவை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றான்லாம் வேற சொன்னான். பேசாம அவரை நம்பி இருக்கலாமோங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பாரு. அதே நேரம் நம்ம பையன் ஒரே குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் டைரக்டரை போட்டு தள்ளிட்டான். ஆனா இன்னுமே அந்த கிட்னாப்பர்ஸ் அவனுக்கு சைட்ல இருந்து எதையுமே சொல்லல. ஒருவேளை செத்து போயிட்டாருன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டானுங்களா, வீக்கான குரூப் கிட்ட டீல் பண்ணலன்னு மட்டும் இவனுக்கு நல்லா தெரியும். அதனால கொன்னது கரெக்ட் தான் யோசிச்சுட்டு அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே அலர்ட்டா இருக்க சொல்லுவான். என்னன்னா டைரக்டருக்கு டெத் நோட்டை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா யார் யாரெல்லாம் எல்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நல்லா தெரியும். சோ இந்த இடத்தை விட்டு வெளியில போனா கண்டிப்பா இவங்களை கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அலர்ட்டா இருக்க சொல்லுவான். சீஃப் அப்ப ஒரு மாதிரி குறுகுறுன்னு லுக் விடுவாரு. எதுக்காக அப்படி பாக்குறாருன்னு தெரியல. அப்ப நம்ம மீசா வந்துட்டு நான் தனியா இன்னைக்கு தூங்க போறேன், ஏன்னா நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போவா. போய் தொலைம்பானா. அப்பதான் பயலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் தான். அவங்களுமே டேஞ்சர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சீஃபுக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் நம்பர்ல இருந்து கால் வரும். அவனுக்கு தான் சொல்லிட்டு இவரு கால் அட்டன் பண்ணுவாரு. அவனுக்கு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாதிரி டக்கிமுரா வந்து செத்து போயிட்டாரு, எங்க பிளான் கேன்சல் ஆயிருச்சு. ஆனா இது தற்போதைக்கு டைரக்டருக்காக மட்டும்தான் கேன்சல் ஆயிருக்குது. ஆனா சாயு யகாமிக்காக மறுபடியும் நாங்க கண்டினியூ பண்ண போறோம் பானுங்க. அவ்வளவுதான், அத்தனை பேருத்துக்குமே தூக்கி வாரி போடும். ஏன்னா அது லைட்டோட தங்கச்சி, சீஃபோட பொண்ணு. இப்போதைக்கு நீ தான் NPA ஓட டெபுட்டி டைரக்டர். சோ உங்ககிட்ட நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்ல. போலீஸ் கிட்ட மட்டும் போகணும்னு நினைக்காத. எது பண்ணுனாலும் நீயே பண்ணு. இஃப் இன் கேஸ் நீ போலீஸ் கிட்ட போனேன்னு தெரிஞ்சனா உன் பொண்ணை நானே கொன்றுவேன். அதுவும் டைரக்டரை கொன்ன மாதிரியே கொல்லுவோம். அவர் செத்துட்டாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவரோட டெட் பாடியோட போட்டோவையும் எடுத்து அனுப்பி விடுறேன். அப்ப நம்பவே இல்ல. சரி, இனி நான் நாளைக்கு கால் பண்றேன், நல்லா முடிவா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவான். இங்க எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். மெயினா நம்ம லைட்டுக்கு. இப்ப அவளை கொன்ன உடனே அடுத்து இவளை புடிச்சுக்கிட்டாங்க. அவன் சிஸ்டரை கொன்னாதான் அவன் எஸ்கேப் ஆக முடியும். விட்டுட்டு காப்பாத்துறேன்னு ஏதாச்சும் பண்ணான்னு வைங்க, அப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. ரியூக்குலாம் பார்த்துட்டு ஐயா ஜாலி, மறுபடியும் எல்லாமே ஃபன்னா போகுது. இப்ப என்ன பண்ண போற லைட்டுன்னு அவனை வேற கடுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கும். சீஃபுக்கு டவுட், இவனுக்கு ஒருவேளை பொய் சொன்னாலும் சொல்லுவானுங்கன்னு வீட்டுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவரோட ஒய்ஃபும் சாயோ இன்னும் வரல, இன்னைக்கு என்னமோ லேட் ஆயிருச்சு போலம்பாங்க. அவ்வளவுதான், கன்ஃபார்மே ஆயிருச்சு, கிட்னாப் பண்ணிட்டானுங்கன்னு. அவளோட நம்பருக்கு கால் பண்ணுவானுங்க. ரிங்கு போய்கிட்டே தான் இருக்கும், போனு அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா கடத்தும் போதே போனை தூக்கி போட்டுட்டு அவளையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்ப லைட் இருந்துட்டு கண்டிப்பா டைரக்டரை கொன்னது அவனுங்க கிடையாது, கிராவா தான் இருக்கணும். மேபி அந்த நோட் புக் வந்து கிரிமினல்ஸ் கிட்ட போக கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணிருப்பான். ஏன்னா கிரா தான் ஜஸ்டிஸ்கே ஒரு ஐக்கானா வாழ்ந்துட்டு இருக்கானே. அதனாலதான் இவனுங்கள மாதிரி கிரிமினல்ஸ் போக கூடாதுன்னு டைரக்டரைய போட்டு தள்ளியிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தெளிவா தெரியுது இல்ல, கிராவால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியுதுன்னு. அதனால நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்துக்காக போக வேண்டாம். ஏன்னா போனோம்னா அங்க இருந்து விஷயம் லீக் ஆகி கிரா மறுபடியும் அவளை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேசாம இந்த விஷயத்த நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் போலீஸ்ட போகாம அலேக்கா ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த
இந்த மாதிரி கிட்னாப் பண்ண NBA ஓட ஜாப்பனீஸ் டைரக்டர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் நியர்ட்ட போகுது. யாருக்கும்னா என்னன்னு கேட்பான். ஒருவேளை கிராவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நியர் பாத்தீங்கன்னா கேஷுவலா சொல்லுவான், பண்ணது நிஜமாவே கிரா தான், ஏன்னா உயிரோட இருந்தாதான் அவங்களால டெத் நோட்டை வாங்க முடியும். செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை வச்சுட்டு என்ன யூஸ்? ஒருவேளை அப்படி கிரா தான் அவனை கொண்டிருந்தான்னா ஈஸியாவே யாரு சஸ்பெக்ட்னு என்னால பிடிக்க முடியுமா? இதை சொல்லிக்கிட்டே மேட்ச் ஸ்டிக்கை அப்படியே அடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மெலோவோட போட்டோவை காமிச்சு இவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்பானா. ஆக்சுவலா இவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்னன்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அட மெலோ மண்டையா, நீ எமோஷனலா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஓவர்லுக் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பான்னு ஒரு டவுட் இருக்குது. மேபி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா எதுக்காக அவனோட போட்டோவை ஆர்ஃபனேஜ்லயே விட்டுட்டு போனான்னு அவனுக்கு புரியல. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அடுத்த நாள் அந்த கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணி உங்களோட பொண்ணு எங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டான், இது வரைக்கும் நீங்க எதுவுமே தப்பா முயற்சி பண்ணல, அது வரைக்கும் ரொம்ப நல்லது, எங்களுக்கு தேவை இந்த பொண்ணு இல்ல அந்த டெத் நோட்டு தான், சோ அதை எடுத்துக்கிட்டு இன்னும் 2 நாள்ல லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா என் பொண்ணு சேஃபா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதனால அவளோட வாய்ஸை நான் இப்பவே கேட்கணும், அவளை பேச வைங்க பாரா. சரி ஓகே, நான் வேணா உனக்கு இன்னொரு போட்டோ அனுப்பி வைக்கிறாமா. ஐயோ அவளையும் போட்டு தள்ளிட்டானோன்னு பீதி. ஆனா நல்ல வேலை, அவளை கெட்டி வச்சிருக்க மாதிரி தான் போட்டோ அனுப்புவான். ஐசவால்லாம் பேசாம லாஸ் ஏஞ்சலுக்கு போய் அவனுங்களை பிடிச்சிடலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். பட் நம்ம லைட்டு தான் அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க டிவி ப்ரோக்ராமை வச்சு செக் பண்ணி பாப்பானா. அது பாத்தீங்கன்னா இப்பதான் பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. வேணும்னு தான் அந்த ஷோவோட வச்சு போட்டோ எடுத்திருக்கானுங்க. அதாவது அது இப்ப எடுத்த போட்டோன்னு காமிக்கிறதுக்காக. சரி இப்போ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சீஃப், நான் அந்த நோட் புக் எடுத்துக்கிட்டு லாஸ் ஏஞ்சலுக்கு போறேன். ஒரு என்பிஏ ஓட டெபுட்டி டைரக்டரா, சாயு யகமியோட அப்பாவா நானே டெசிஷன் எடுக்கிறேன், நான் எடுக்கிற டெசிஷனுக்கு நானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு வெறித்தனமா பேசுவாரு. லைட் இருந்துகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும்பா, பட் நான் இன்னும் 2 நாளுக்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போய் ஆகணும், நமக்கு டைம் இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. லைட்டுக்கு அப்படியே கடுப்பாவும் என்ன பண்றதுன்னு. இங்க என்பிஏ ஓட டெபுட்டி டைரக்டர் கிரா தான் கொண்டிருக்கான்னு நியர் சொன்னால அது ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி ஷாக்கா வந்து கேட்பானுங்க. யோ, நான் வெறும் பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொன்னேன், அது அப்படியா மட்டும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கிராக்கு ஜாப்பனீஸ் போலீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு மட்டும் தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மொட்டைக்கு ஒரு போன் கால் வரும். யாரான்னு கேட்டா நான் தான் எல்லுமா. என்ன ஏதுன்னு கேட்டா லாரி கானர்ஸ் இங்க வந்து டெபுட்டி டைரக்டர் யகமி கிட்ட ஒரு டீல் பேசினாரு, அதாவது இப்ப மர்டர் பண்ணப்பட்ட என்பிஏ ஓட டைரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. நீங்க அனுப்பின எஃப்ஐ ஏஜென்ட்டோட ஒரிஜினல் பேரும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டைரக்டர் செத்து போயிட்டாருங்கிற மேட்டர் தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்மால பேசுவானா. உடனே நியர் போனை வாங்கி நைஸ் டு மீட் யூ செகண்ட் எல்லும்பா, அதாவது நீ எல் இல்ல செகண்டா இருக்கிற எல்லுன்னு இவனுக்கு தெரியுங்கிற சொன்ன உடனே அவனுக்கு அங்க தூக்கி வாரி போடும். யாரா இவன் கண்டுபிடிச்சிட்டானேன்னு. அதுக்கப்புறம் தெரியாத மாதிரியே யார் நீ என்ன பேசுறன்னு கேட்டா நாங்க எஸ்பிகேங்கிற ஒரு நியூ ஆர்கனைசேஷன், கிராவை பிடிக்கிறதுக்காக எல்லோட ஹெல்ப் இல்லாம உருவான ஆர்கனைசேஷன். எங்க மெம்பர்ஸ்ல 7 பேருக்கு நல்லா தெரியும் எல்லு செத்து போயிட்டான்னு, அதனால நீ எல் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. இவனுக்கு தூக்கி வாரி போடும். எல்லு செத்தது எப்படி அங்க தெரியும், இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சு எங்க போச்சுன்ட்டு பயங்கரமா முழிப்பான். நான் இப்ப எஸ்பிகே ஓட சென்டர்ல இருக்கேன், என்ன நீ என்னன்னு கூப்பிடலாம்பா. அப்ப நம்ம பயலுக்கு ஒரு ஸ்டேஞ்சான ஃபீலிங் வருது, அதாவது எல்லு அவனை சங்கிலியில கட்டுற மாதிரி, அதாவது மறுபடியும் இன்னொரு எல்லாம் ஹேண்டில் பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம பையன் குரங்கு பல்ட்டி குட்டிக்காரனோன்னு என்னென்ன விதையெல்லாம் காட்ட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.